ஹாய், நான் உங்கள் ரிஷிகா எல்லரசன். இன்னைக்கு டியூட்டியில் என்ன பேச போகிறோன்னா அபவுட் அ கேர்ள். ஓகே, யார் அந்த பொண்ணு? சரி, பொண்ணுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு அப்பா தன்னோட ஒரு பொண்ணை எப்படிலாம் வளர்க்கணும், அவங்களோட ஃப்யூச்சரை எப்படிலாம் டிசைன் பண்ணணும், எப்படிலாம் ஒரு என்ன சொல்கிறது வாழ்க்கையை அமைக்கணும் அப்படின்னு நிறையா ட்ரீம்ஸோட அவங்களோட பொண்ணை வளர்ப்பாங்க. ஒரு அப்பா தன்னோட பொண்ணை எல்லா ட்ரீம்ஸையும் மறந்து ஒரே ஒரு ட்ரீம், ஒரே ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரே ஒரு கோல்காக மோல்ட் பண்ணி அந்த பொண்ணோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த உலகத்துக்கே தான் என் பொண்ணு அப்படின்னு தெரிகிற மாதிரி ஒரு பொண்ணை அவர் வளர்த்துருக்காரு. யார் அந்த பொண்ணு? அலைசா கார்சன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் உமன் டு கோ டு த மார்ஸ்க்கு போகிறாங்க. லைக் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, ஹிஸ்ட்ரியில் இருக்குது, நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் நிலாவில் முதல்ல கால் வச்சது அப்படின்னு. இப்போது கண்டிப்பாக நம்மளும் ஃப்யூச்சரில் வர ஹிஸ்ட்ரியில் கண்டிப்பாக வரும். யார் மார்ஸில் ஃபர்ஸ்ட் காலை வச்சது? ஒரு பொண்ணு, அலைசா கார்சன். அவங்க கிட்டத்தட்ட பிறந்து வளர்ந்ததுலேருந்தே அவங்க பிரெயினை ஒரு மைண்ட் செட்குள்ளே கொண்டு வந்து, நான் இதுக்கு தாண்டா போகிறேன், நான் இதுக்கு தாண்டா சாதிக்கிறேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட வளர்ந்து அவங்களோட ஒரு பெரிய ட்ரீமாக அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு, லைக் ஷீ ஆஸ் அ நார்மல் கேர்ள் வுட் ஹாவ் சம் கண்டிப்பாக அவங்களுக்கு விஷஸ் இருக்கும், ஆசைகள் இருக்கும். நான் இப்படி இருக்கணும், நான் அப்படி இருக்கணும், லைக் அண்ட் எவ்ரி கேர்ள் ஹேஸ். பட் திஸ் லேடி அவ்வளோ வயசு ஆகலை அவங்களுக்குப்பா. ஜஸ்ட் 23 years old. 2001 பிறந்து இப்போ ஜஸ்ட் 23 years old. She is going to Mars. ஒரு மனுஷன் தன்னோட ஃபேமிலியை விட்டுட்டு ஒரு நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம். இவங்க அவங்க ஃபேமிலியை விட்டு, அவங்க ஊரை விட்டு, இந்த நாட்டை விட்டு, ஏன் இந்த உலகத்தையே விட்டு மார்ஸுக்கு போயிட்டு திரும்ப வரமாட்டாங்க. எஸ், ஷீ won't come back from Mars. இது வரைக்கும் அவங்களுக்கு வர்ற பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க போயிட்டா அங்கேயே அப்படியே. ஸோ இவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம், ஒரு கொஞ்சமாக மினிமல் அமௌண்ட் தான் எடுத்துகிட்டு போக முடியும். பட் அங்கே சிங்கிள் பர்சனாக அங்கே சர்வைவ் பண்ண போகிறாங்க அந்த ஹோல் உலகத்துலேயே. இப்போ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னா, இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். லெட்ஸ் ஆல் விஷ் ஹர் த பெஸ்ட். ஸோ கைஸ், இதுலேருந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம். லைக் நான் ரொம்ப பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகிட்டேன் இதை பார்த்து. ஒரு பொண்ணு அவங்களோட வெரி யங் ஏஜில் இப்படி ஒரு டிசிஷன் எடுத்து மார்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஆளாக ஒரு பொண்ணாக ஒரு மாதிரி காலம் தொக்குற மாதிரி ஒரு பெருமையோடு போகிறாங்க. ஸோ லெட்ஸ் ஆல் சப்போர்ட் ஹர் அண்ட் லேர்ன் திஸ் ஃப்ரம் ஹர். நம்ம செம ஃபோக்கஸ்டாக நம்ம ட்ரீமை நோக்கி போகணும். ஸோ லெட்ஸ் கோ. தேங்க்யூ.